ஸோ ஹாய் கேஸ், நான் உங்களிடத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து தொடங்க போகிறேங்க. ஒரு வருஷமாக பக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி தொடங்க போகிறேன். இந்த நூல் வந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? சின்ன 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 கண்டென்ட்டாக பார்ப்போம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவையை வந்து நம்ம உணர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் கண்டென்ட் பேசுகிறதா இருந்தால் 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஒரு கண்டென்ட் பேசிட்டு போகலாம். ஆனால் இது கண்டென்ட்டாக பேசாமல் அது வந்து ஒரு உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. ஏன்னா அந்த நூல் வந்து அந்த மாதிரி படித்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. அப்போ அது சின்ன சின்னதாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் நான் ஒரு டெம்ப்டிங்கான ஒரு இடத்துல வந்து நிறுத்த தான் போகிறேன். நம்ம ஊரில் நாடகம் நடக்கும் இல்லையா, 2 எட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நாடகம் முடிஞ்சிடும், அப்புறம் இன்னொரு 2 எட்டில் முடியலாம், அந்த மாதிரி தான் முடிக்க போகிறேன். பட் அது ஒரு வகையான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஒரு சொல்லக்கூடிய செய்தியினுடைய அந்த ரசத்தை வந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு மனப்பான்மைகளை தான் ஆரம்பிக்கிறேன். போகும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நிறைய சுவாரஸ்யமான, அற்புதமான, நிறைய ஞானிகளை பற்றி இருக்கக்கூடிய தகவல்கள் இதில் எல்லாமே இருக்குது. ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாதிரியான வழிகாட்டியாகவே இது இருக்குது அப்படிங்கிறது மாதிரி பாருங்களேன். எழுதினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பரமஹம்ச யோகானந்தர் அப்படிங்கிறது தான் எழுதினார். ஸோ ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொன்னால் என்ன? என்னுடைய வாழ்க்கையை பற்றி, என்னை பற்றி நானே எழுதுறது, இதுதான் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜென்ரலாக பயோகிராஃபி அப்படின்னு சொன்னால் என்னை பற்றி வேற ஒருத்தங்க எழுதுனா அதுக்கு பேர் பயோகிராஃபி. என்னை பற்றி நானே எழுதுனேன்னா அதுக்கு பேர் ஆட்டோபயோகிராஃபி, சரிங்களா? ஸோ இது வந்து பரமஹம்ச யோகானந்தர் அவரை பற்றி அவரே எழுதினார். அவருடைய வாழ்விலிருந்து கடைசி அந்த நாள் வரைக்கும் எழுதின எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து அவருடைய அப்பா அம்மா, அவருடைய பிறப்பு, அந்த அப்பா அம்மாவனுடைய தன்மைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தவும் போகிறேன், இருக்கட்டும். ஸோ அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மனிதனுக்குமே தன்னுடைய பிள்ளை பருவம், அந்த குழந்தை வயசுலேருந்து அந்த மழலை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது பெருசாக யாருக்கும் ஞாபகம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அந்த பிறப்பு அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு துன்பம் கூடிய ஒரு நிகழ்வு தான், சரிங்களா? அந்த துன்பம் கூடிய ஒரு நிகழ்வு, அதற்கப்புறம் நம்மளுடைய வாழ்வில் நிறைய இந்த உடலோடு சேர்ந்துருக்கும் பொழுது ஆன்மாவுக்கு வந்து தான் யார் என்னங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த உடலோடு கூடி இருப்பது அப்படிங்கிறது 2வது துன்பம். தான் விருப்பப்பட்ட மாதிரியும் தான் எண்ணி ஒரு எண்ணத்தோட இந்த பிறப்பு அப்படிங்கிறத எடுத்தேன். ஆனால் அந்த எண்ணத்தை இன்னும் சாதிக்க முடியல. ஏன்னா அது குழந்தை, அதுக்கு வேறு என்ன பண்ணுறது, இந்த உடம்பு இன்னும் வளர்ந்தால் தானே அது சாதிக்க முடியும். ஸோ அந்த ஒரு கட்டு வேறு, இதெல்லாம் அந்த குழந்தை பருவத்தில் அது போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அப்பா அம்மா, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரி நைன் பண்ணிடுவாங்க. அப்புறம் உடலில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் இல்லையா, பசிக்கும், அப்புறம் விளையாடணும், அடம் பிடிக்க தோணும், இது இயற்கையாக. அப்புறம் ஏதாவது நோய்வாய்ப்படுவோம், இந்த மாதிரி மாறுதலில் இதுவும் ஒரு வகையான துன்பம். ஸோ அந்த குழந்தை பருவம் தாண்டக்கூடிய வரைக்கும் முழுமையாக பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பருவம் பார்த்திங்கன்னா, இன்பம் கூடி இருக்கக்கூடியதை காட்டிலும் துன்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் ஓஷோவே இதை ஒரு இடத்துல சொல்லுவார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏறத்தாழ ஒரு 5 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாபகங்கள் நமக்கு பெருவாரியாக ஞாபகம் இருக்காது. அதுவும் இந்த பிள்ளை பருவத்தில், குழந்தை பருவத்தில் இருக்கிறது எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அது துன்பம் கூடி இருக்கிறது. அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால இயற்கையாக அந்த மாதிரி இது பண்ணியிருக்கு. ஆனால் இதில் விதிவிலக்கான ஆட்களும் உண்டு அப்படிங்கிறாரு யோகானந்தர். அந்த விதிவிலக்கான ஆட்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய பிள்ளை பருவம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நான் எப்படி இருந்தேன், நான் வரும்பொழுது எப்படி வந்தேன், இந்த உடலோடு கூடும் பொழுது நான் எப்படி கூடியிருந்தேன், இந்த உடல் கூடுனதுக்கப்புறம் என்னுடைய அந்த சாதனைகளுக்காக தான் இங்கே வந்தேன், அதை செய்ய முடியல, இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேதனைகள்லாம் இருந்தது. இது எனக்கு மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது. இந்த நாட்டை அப்படியே சுற்றி பார்க்கும் பொழுது நிறைய ஞானியர்களை பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிது. நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் இருந்தது, தான் குழந்தையில் எப்படி இருந்தோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஞாபகம். ஸோ இது என்னமோ எனக்குன்னு அதிசயமாக நடந்து ஒன்று கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அதை பற்றி அப்படியே பார்த்துட்டே வரலாம் அப்படிங்கிறத சொல்லி தான் செய்தியை அப்படியே ஆரம்பிக்கிறார். இவர் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 ஜனவரி 1893 வருஷம் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் கோரக்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இன்றைக்கி நம்ம பெங்கால் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து இந்த இமாலய மலைக்கு பக்கத்தில் இவர்கள் இருந்த பிறந்த இடம், சரிங்களா, பெற்றோர் வசித்த இடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான். அந்த இடத்துல தான் இவருடைய முதல் 8 வருடம், 8 வயசு வரைக்கும் அந்த பிறந்த ஊர், அந்த வீட்டில் தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 குழந்தைங்க, 4 பசங்க 4 பொண்ணுங்க. இவர் வந்து 4வது குழந்தை, பசங்களில் 2வது பையன், சரிங்களா. மொத்தம் 8 குழந்தைங்க, இவர் 4வது குழந்தை,
பசங்களில் இவர் 2, ஏன்னா 4 பசங்க 4 பொண்ணுங்கன்னு சொன்னோம்ல, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எழுதியிருக்கிறார். நான் 4வது குழந்தை, அதுலேயும் பையனில் 2வது பையன், அந்தளவுக்கு இதாக எழுதியிருக்கிறார். இவருடைய இயற்பெயர் என்ன? ஏன்னா நம்மளுக்கு இவரை வந்து பரமஹம்ச யோகானந்தர் அப்படின்னு தான் தெரியும். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் முகுந்த லால் கோஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது இவருடைய இயற்பெயர். இவர் வந்து வங்காளதேசத்தை சேர்ந்தவர், சத்திரிய குலத்தை சேர்ந்தவர். குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னதான் அந்த ஒரு சத்திரிய குலம் அப்படின்னு சொன்னேன்னா போருக்கு செல்லக்கூடியவர்கள் இல்லையா, படையாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய போருக்கு செல்லக்கூடியவர்கள். அந்த ஒரு வீரம் அப்படிங்கிறது இயற்கையிலேயே அவர்களுக்கு ஊறி இருக்கக்கூடியது. என்னதான் அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அந்த தன்மை யார் அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கெல்லாம் போகலை. அவங்க குடும்பத்தில் ரொம்ப ஒரு சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பங்க. முழுமையாக ஆன்மீக நாட்டம் அது மட்டும்தான் அவர்களுக்குங்க. இந்த பிறப்பே வந்து ஏன்னா பெற்றோர் அப்படி இருந்தால் அப்புறம் குழந்தை எப்படி இருக்கும்? பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் அப்படியே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே அவங்களுடைய குடும்பமா. அப்போ அந்த அந்த குடும்பம், அந்த வாழ்ந்த சூழல் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆன்மீகத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு வாழ்வில் ஆன்ம முன்னேற்றம் அடைவது மட்டுமே குறிக்கோளாக இருக்கப்பட்ட ஒரு குடும்பமாகவே இவருடைய குடும்பம் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. இவருடைய தகப்பனார் பெயர் பார்த்திங்கன்னா பாகவதி சரண் கோஷ் அப்படிங்கிறதும், இவருடைய தாயார் பேர் பார்த்திங்கன்னா ஞான பிரபா கோஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க 2 பேர் தான் இவங்களுக்கு அப்பா அம்மா. இவங்க அப்பா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்திலேயே பெரிய பதவியில் இருந்திருக்கிறாருங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன், வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லும் பாருங்க, பெரிய பதவி. அதற்கு ஒப்பான பதவி. அந்த காலத்தில் வைஸ் பிரசிடென்ட்டுன்னு இல்லை, ஆனால் இன்றைக்கி நம்ம வைஸ் பிரசிடென்ட்னு சொன்னால் எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு பார்ப்போம். அந்த மாதிரி அன்னைக்கு அவர் பதவி வச்சுருந்துருக்காரு. இங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு லார்ஜஸ்ட் கம்பெனி பெங்கால் நாக்பூர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒர்க் பண்ணியிருந்திருக்காருங்க. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நாட்டில் பல இடங்களுக்கு போக வேண்டியிருந்தது. இவங்களும் இதே காரண காரியத்தினால அப்படி பல இடங்களுக்கு போய் நிறைய இடத்த வந்து சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு சூழல். எங்களுக்கு சந்தோஷம் தானே, குழந்தைகளோட என்ன அப்பா ஊருக்கு போகிறார், நாமளும் கூட போவோமே, அந்த ஊரில் கொஞ்ச நாள் அந்த ஊரில் கொஞ்ச நாள் இல்லையா. இந்த மாதிரி இந்த மிலிட்ரிக்காரங்களெல்லாம் அப்பாவா கிடைச்ச குழந்தைகளுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்நாள் அப்படி போயிட்டே இருக்குது. தாயாரும் பார்த்திங்கன்னா கணவர் மேலே நல்ல ஒரு பற்று தாயாருக்கு. கணவர் இங்கே ஆளை கழிச்சோம்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நாள் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்க கூடவே அவங்க வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் வந்து அவங்க அப்படி இருந்திருக்காங்க. ஒரு சூழலில் 2 பேர்த்துக்கு ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, ஒரு ஊடல் சரிங்களா, ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். இவர் சொல்கிறாரு யோகானந்தர், என்னுடைய ஆயுட்காலத்திலேயே பெற்றோர் அப்படின்னு சொல்லி எனக்கு விவரம் தெரிஞ்சு இவங்க என்னுடைய பெற்றோர்னு பார்த்ததுலேருந்து அந்த பெற்றோர் தவறுன காலம் வரைக்கும் சரிங்களா, அப்போ அவர்கள் வாழ்ந்த அந்த காலம் முழுக்க அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சண்டை, அது சண்டைன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு பேச்சு அப்படிங்கிறத நான் அன்றைக்கி தாங்க பார்த்தேன். அது ஒரே தடவை தான் என் வாழ்க்கையில் பார்த்தது. எதுக்கு அப்படி என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டால், அவங்க வீட்டுக்கு ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. ஏதோ ஒரு இயலாத ஒரு சூழல். அந்த இயலாத சூழல் வரும்போது அவங்களுக்கு காசு கொடுக்கணும். அவங்க அம்மா போய் யார் யோகானந்தரனுடைய அம்மா போய் தன்னுடைய கணவர்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுங்க அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னோடனே ஒரு கணவர் தரமாட்டேங்கிறார். இவ்வளோதான் மேட்ரு. தரமாட்டிங்களா, சரி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. பெண்களுடைய பெரிய ஒரு ஆயுதம் அது தானே, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. சந்தர்ப்ப சூழ்நிலையே என்னவோ அவருடைய தாய் மாமா அந்த இடத்துக்கு வர்றேன். வந்தோடனே அவர் கொஞ்சம் வயசில் மூத்தவர், அனுபவசாலி. அப்போ அவங்க அப்பாவை பார்த்துட்டு இவருப்பா இப்போ எல்லாம் நடந்துக்கூடாது அப்படின்னு ஒரு புத்திமதி சொன்னோன்னே அவங்க அப்பா அதையும் கேட்டுக்கிறார். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் நடந்ததுங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் அங்கே இருக்கிறதுலே உச்சகட்டமான ஒரு சண்டை அப்படிங்கிறாரு யோகானந்தர். என்னுடைய ஆயுட்காலத்திலே பார்த்து ஒரே உச்சகட்ட சண்டை இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர் என்ன கேட்குறாரு, இவங்க அப்பா இப்போ எதுக்கு 10 ரூபா கொடுக்கணும், 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாராம். சொன்னதோடு நிறுத்தாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் பொழுது நல்லா தான் வாழ்ந்தேன். முதல்ல என்னுடைய தகப்பனார் தவறினார். பின் என்னுடைய தாத்தா பாட்டி அப்படிங்கிறவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ், ஸோ அவங்க தவறினாங்க. இவங்க 3 பேருமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்பொழுது தான் வறுமை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது என்னால் உணர்ந்து பார்க்க முடிஞ்சது. என்னுடைய வாய்ஸே வந்து அந்த வறுமையிலேயே இருந்த ஒரு நாளாக இருந்தது. என்னுடைய காலை வேலை உணவு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வாழைப்பழம் தான். அதை சாப்பிட்டு நான் மைல் கணக்காக நடந்து போகணும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு. இப்படி தான் என்னுடைய பள்ளி பருவம் அப்படிங்கிறது கழிஞ்சுது. அடுத்தது நான் வந்து யூனிவர்சிட்டி போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் காசு இல்லை.
அப்போது அந்த ஊரில் வந்து ஒரு பயங்கர பணக்கார ஒரு ஜட்ஜு அவர் இருந்தாராம். அவர்கிட்ட போய், ஐயா எனக்கு வந்து வறுமை, நான் படிக்கணும், எனக்கு ஒரு மாதத்துக்கு ₹1 கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ₹1 எதுக்கு உனக்கு ₹1? ₹1 கூட முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது காசுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி புத்திமதி சொன்னாராம். நம்ம வீட்டு பொம்பளை எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்கும் பாருங்க. புருஷன் விட உண்மையாலுமே பொம்பளை புத்திசாலி, வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி டபால்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ₹1 உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த அம்மாவுக்கு ₹10 இப்போ அவசியம் அப்படின்னு சொன்னால் அது கொடுக்கணும் இல்லாட்டி அது அது உங்களை மாதிரி நாளைக்கு அது சொல்லுமில்ல. நான் அவர் ஆளை விடு சாமி, உனக்கு இப்போ ₹10 தானே வேணும், பேசாமல் பர்ஸ் எடுத்தாராம், அந்த அம்மாட்ட ₹10 கொடுத்துட்டு போயிட்டு வா, நான் சந்தோஷமாக போய் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாராம். இப்போது யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா வந்து அம்மா செய்யக்கூடியதை வேண்டான்னு தடுக்கக்கூடிய குறை பேசக்கூடிய ஆள் கிடையாது. அப்பா என்னென்னா, ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா உடனே, ஏன்னா இவங்க அம்மாவுக்கு வழக்கமாகவே பெண்களுக்கு, அதனால தான் தாய் உள்ளம்னு சொல்கிறோம் பெண்களுக்கு. அப்போது அதில் டப்புன்னு ஒருத்தர் முடியலன்னா கரைஞ்சிருவாங்க அப்படியே. அதை ஒருத்தங்க மோசமான ஒரு இதுக்கு வந்து பயன்படுத்திடக்கூடாது. அப்போது தன்னுடைய மனைவி இந்த மாதிரி எடுத்தோன்னே டக்குன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா உடனே அப்படி நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சொன்னாரே தவிர கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. அப்போ கொஞ்சம் அந்த ஒரு சூழல் இது பண்ணி மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சூழலை புரிஞ்சதுக்கப்புறம் அந்த காசை அவர் வந்து கொடுத்துட்டார். இதுதான் அங்கே நடந்த ஒரு சூழல். அப்போது இந்த மாதிரி இருந்த இப்படி தான் தகப்பனுடைய நிலை, அவருடைய குணம், சரிங்களா? தாயாரனுடைய குணமும் இது போல தான். தகப்பனை வந்து இன்னும் உயர்வாக சொல்கிறாரு யோகானந்தர். அவர் பார்த்தீங்கன்னா, தகப்பனார் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலுமே அவர் வந்து இந்த கொட்டாய், சினிமா கொட்டாய் இருக்கு பாருங்க, தியேட்ரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வேலை செய்வார். வேலையில் வந்து ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா. ஆனால் தனக்கு தான் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹிட்லர் மாதிரி, ஒரு சர்வாதிகாரி மாதிரி. ஒரு விதிச்ச கோடுன்னா அது விதிச்ச கோடு மட்டும்தான். அதிலிருந்து மாறுறது அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய சரித்திரத்திலே வந்து சுத்தமாக கிடையாது. அப்போ அவருடைய அந்த சாதாரண அந்த ரிக்ரியேஷன் டைம், ஃப்ரீ டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்மீக முன்னேற்றம் மட்டும்தான் அவருடைய ஒரே குறிக்கோள். அது மட்டும்தான் அவருடைய சிந்தையில் இருக்கும். பகவத்கீதை படிக்கிறது அப்படிங்கிறது அவருடைய வழக்கமாக. பெருசாக இந்த ஆடம்பர பொருட்கள் அது மேலெல்லாம் அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு நாட்டம், ஈடுபாடு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஷூ போடுறதுனா கூட அந்த ஷூ வந்து கடைசியாக கந்தலாகி அப்படி முழிஞ்ச, இதுக்கு மேலே அது போட முடியாதியா அப்படிங்கிற அளவுக்கு அதை வச்சுருப்பாராம். இப்போ நம்ம ஊரில் என்ன சொன்னோன்னா கஞ்சி பிசினி அப்படிமா, இது கஞ்சி பிசினி இல்லை, அவசியம் இல்லை, அது நல்லா தானே இருக்குது, இப்படி இது அது கொஞ்சம் பட்டிட்டிங்க நீங்கள் பார்த்தா அது நல்லா வேலை செய்யும் இல்லை, யூஸ் பண்ணு, அந்த மாதிரி ஒரு குணம். நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா கூட இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆனோம். இவங்க கொஞ்சம் அந்த வண்டி கார் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் பாப்புலர் ஆகும்பொழுது இவருடைய பசங்க, அப்படியே எழுதியிருக்கார் யோகானந்தர், அண்ணன்னு கூட சொல்லல, அவர் பசங்க அப்படிங்கிறாரு. அவங்க வந்து அந்த காரெல்லாம் வாங்கினாங்களாம். அப்பவும் அவர் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கல. ஒரு வாடகை வண்டி வாங்கிட்டு வேலைக்கு போகிறதுக்கு அந்த வாடகை வண்டியில் தான் அவர் போவாராம். இதெல்லாம் தேவையில்லாததுப்பா அப்படின்னு சொல்லி அதிலெல்லாம் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தன்னை வந்து பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொன்பொருள் சேர்த்தி பணக்காரன் ஆகணும், என்னுடைய ஆடம்பரத்தை சக்தியை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு அதிலெல்லாம் ஒரு காலம் அவருக்கு வந்து ஈடுபாடு அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், கல்கத்தா அர்பன் பேங்க் அப்படிங்கிறத நிறுவுவதற்கு இவர் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கிறார். அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி நிறுவக்கூடியவர்களுக்கு வந்து ஷேர் கிடைக்கும். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாரம்மா. இங்கே நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க, மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிறீங்க, அதில் நான் ஒரு பங்காக இருந்தேனே, எனக்கு அதுவே போதும், இந்த ஷேர் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம வந்து வாழ்க்கையை வந்து என்றைக்குமே ஆன்ம முன்னேற்றத்திற்காக தான் பார்க்கணும். இங்கே வர்றோம் அப்படின்னு சொன்னால் உண்ண உணவுக்கும் உடுத்த உடைக்கும் இருக்க இடத்திற்கும் நமக்கு போதுமான அளவுக்கு பிள்ளைகளையும் மனையாளையும் பார்த்து கொள்கிற அளவுக்கு நம்மளுக்கு காசு பணங்கிறது இருந்தால் போதும். ஆடம்பரத்திற்கு உண்டான பொருள் அவசியம் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த அந்த பார்வை நோக்கிலேயே தான் பிள்ளைகளை வளர்க்கவும் செஞ்சாராம். சரிங்களா? இந்த மாதிரி இதில் என்ன பியூட்டினா, அந்த ஷேர் வேண்டான்னு சொல்கிறதோட ஒரு நிற்கல, அந்த பேங்க் தான் கட்டி கொடுத்துட்டேன், ஷேர் வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த போல பார்த்தாரா, அவர் போல பார்த்தாரு. ஆனால் ஃப்ரீ டைமில் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பேங்க்குக்கு போய் என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்கே அவங்களுக்கு என்ன தேவையோ போய் உதவியும் செய்வாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவராக இவர் வந்து இருந்திருக்கிறார். இவர் வந்து நல்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆகி பென்ஷனோட ரிட்டையர்ட் ஆகிறார். ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டிலேருந்து ஒரு அக்கௌண்டன்ட் வந்து இந்த பெங்கால் நாக்பூர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த கணக்கு வழக்கை பார்க்க வந்துருந்துருக்கிறாரு. அந்த கணக்கு நோட்டு எடுத்து பார்த்து பூரா கணக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கு, யார் இவங்க அப்பா இருக்கிறாரில் பார்த்தீங்களா, யார் இப்போ யோகானந்தரனுடைய அப்பா, 3 ஆள் வேலையை மனுஷன் ஒரே ஆளாக செஞ்சுருக்கிறார்.
இப்போ இதை செஞ்சதுக்கு அந்த ஓவர் டியூ அந்த தவிர தவனுக்கு வர வேண்டிய காசு வராமல் இருந்தது அப்படியெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. ஓவர் டைம் பார்த்துருப்பாங்க, 3 நாள் வேலையை செஞ்சுருப்பாங்க. அப்போ இதுக்கு அதிகமாக காசு கொடுக்கணும்ல. ஒரே நாள் ஒத்த ரூபா கூட இவர் வந்து அது கிளைம் பண்ணதே கிடையாது. என் வேலையை நான் செய்கிறேன், அவ்வளோதான். செஞ்ச வேலையில் நான் ஒழுக்கமாக செஞ்சால் மட்டும் போதும், மற்றபடியெல்லாம் எனக்கு எந்த. இப்படியே அவருடைய ஆயுட்காலம் முடிஞ்சு. ஆனால் பாருங்கள், வெள்ளைக்காரன் எந்த வகையில் இவ்வளோ நல்லவனாக இருந்திருக்கா பாருங்கள். கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து இவர் இவ்வளோ நல்லவர், இவர்னால நம்ம கம்பெனிக்கு இவ்வளவு லாபம் வந்திருக்கு, அப்போ இவருக்கு சேர வேண்டிய தொகை இத்தனை அப்படின்னு சொல்லி 1800 இவர் பிறந்த காலம் எப்போ 1893. ஸோ ஒரு 1900 ஆரம்பங்களில் வந்து இவருடைய அப்பா ரிட்டையர்ட் ஆகிருப்பாருன்னு வச்சுக்குவோமா. அந்த காலத்திலேயே பார்க்கும்பொழுது $41,250 இந்திய ரூபாயில் கணக்கு போடணுன்னா 1,25,000 இவங்க அப்பாவுக்கு சேர வேண்டிய தொகையாம். அந்த இங்கிலாண்டுக்காரங்க வந்து செக் எழுதி உடனே அந்த ட்ரெஷரர் செக் எழுதி அவங்களுடைய பேங்க்கில் போட்டு விட்டாங்களாம். இது யாருக்குமே தெரியாது, இது யாருக்குமே தெரியாது. ஒரு காலத்தில் இவருடைய மூத்த பையன் வந்து பெருசாகி இந்த கணக்கு வழக்கு எடுத்து பார்க்கும்பொழுது அக்கௌண்ட்டில் இவ்வளோ பெரிய தொகை இருக்குது. அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, பா என்னப்பா இவ்வளோ பெரிய தொகை இருக்குது, நீங்கள் இதை பற்றி கண்டுக்கல, எதுக்கு, ஏன் அது மேலே உனக்கு என்ன கவனம், நீ என்ன செய்கிறியோ அதை செய்ய, அவன் நான் பாட்டுக்கு வேலை செஞ்சேன், அவங்க போட்டு விட்டாங்க, அது இருந்துட்டு போகுது, நான் அதை பற்றி பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல அப்படின்ட்டாராமா. நம்மளாக இருந்தால் என்னென்னலாம் பண்ணியிருப்போம் இல்லை. 1900களில் 1,25,000 இன்றைக்கி என்ன ஒரு 10 லட்ச ரூபா கணக்கு வருமா, என்னென்ன ஆட்டம் போட்டிருப்போம் இல்லைங்களா. அவர் எந்த எதுவுமே அது இருக்கிறதா கூட யார்ட்டையுமே சொல்ல. அவர் சராசரி அந்த பென்ஷனை வச்சுட்டு அவர்னால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படி பேசாமல் இருந்துட்டாராம். இந்த மாதிரி ஒரு ஆள் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோகானந்தரனுடைய தகப்பனார். இவங்களுடைய திருமணமான ஒரு காலத்திலேயே பார்த்தீங்கன்னா யார், யோகானந்தருடைய அப்பா அம்மா அவங்க திருமணம் ஆன காலத்திலேயே லஹரி மகாசாயாவினுடைய சீடர்களாக மாறுறாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். எப்படி வந்து அவரை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வந்து யோகானந்தர் கொடுக்குறார். தன்னுடைய மூத்த சகோதரி ரோமா அப்படின்னு சொல்லவங்களுக்கு இவங்களுடைய அம்மாவும் தன்னுடைய மூத்த சகோதரியும் உட்கார்ந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய தாயார் வந்து தன்னுடைய மூத்த சகோதரிகிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்களாம். பிள்ளை பெறுவதற்காக மட்டுமே, அந்த ஒரே நோக்கத்திற்காக மட்டும் உன்னுடைய அப்பாவும் நானும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கூடுவோம். அந்த நோக்கு வந்து அந்த ஒரு முறை கூடுவதும் கூட அந்த நோக்கு எதற்கு, பிள்ளை பெறுவதற்காக மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி வாங்கினீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி 2 பேருமே அழகாக இருக்காங்க. நம்மளாக இருந்தால் காஞ்சமாக இருக்குது, கம்பு கட்டுக்குள்ளே பூந்த மாதிரி பூந்துட மாட்டோம். ஆனால் பாருங்கள் அவங்க அதே இது கட்டுப்பாடு கிடையாது. இயற்கையாகவே அந்த மனம் இந்த மாதிரி பொருள் சுகத்துலேயும் உடல் சுகத்துலேயும் ஈடுபாடே கிடையாது அந்த இடத்துல. அதை சொல்ல வர்றேன். அது இயற்கையாகவே அப்போ அந்த ஆன்மா எவ்வளோ முதிர்ந்த நிலையில் தான் அது இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த உடல் எடுத்து இங்கே வரும்பொழுது அந்த ஆன்மா எவ்வளோ முதிர்ந்த நிலையில் தான் ஆணுக்கும் பொண்ணுக்கும் 2 பேர்த்துக்குமே இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு துணுக்கு அவங்க சொன்னதாகவும் அவர் யோகானந்தர் எழுதியிருக்காரு, அது ரொம்ப பர்டிகுலராகவே. இப்போது லஹரி மகாசாயாவை இவங்க போய் பார்க்குறாங்க. முதல்ல யார் போகிறாரு, இவர் தான் போகிறார், யோகானந்தருடைய தகப்பனார் தான் போகிறார், பாக்பதி அப்படிங்கிறவர் தான் வந்து போகிறாரு. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் அது, சரிங்களா. அதை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, நீ நேரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். அது நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இவருடைய ஆரம்ப காலம். இன்னும் முடியல, இந்த மகாசாயை பார்க்கும்போது ஒரு அற்புதங்கள்லாம் அங்கே நடக்க போகுது. ஸோ அதை வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு உண்டான பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யா, வி ஹவ் ஸ்டார்டட் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி. தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே வரலாம். எஸ், ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நேரத்தில் நன்றி.